ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு சேனல்ல உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்குற விஷயம் என்ன சொன்னாக்க, எளிய முறையில் பார்க்குறோம் சொன்னாக்க, நம்மள ப்ரீத்திங் தெரப்பி நம்ம எப்படி சுவாசிக்கிறோங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சுவாசத்துல தான் எல்லாமே இருக்கு. அந்த சுவாசமானது சரியா சீரா நம்மளுக்கு போகுதாங்கிறது நம்ம யாருமே அன்றாட வாழ்க்கையில கவனிக்கிறதே இல்லை. சரிங்களா? நான் ஒரு டெக்னிக்கை சொல்கிறேன். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்மளுடைய சுவாசமானது எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுது, அது என்னென்ன நம்மளுடைய உடல் பிரச்சனைகளை சரி பண்ணுது, நம்ம சுவாசத்தை வச்சே நம்ம எப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம்ங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்குமே தெரியும் சின்முத்ரானா என்ன சொல்லிட்டு. இந்த 2 விரல்களையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு ஆழ்ந்த தியானத்துல அந்த சுவாசமானது இந்த உள்ளுக்குள்ள இப்படி இழுக்கும்போது எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுதுங்கிறத நீங்க கவனிக்கணும். சரிங்களா? இந்த சுவாசமானது இப்படியே உள்ள இழுத்தின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இடத்த வரைக்கும், சில பேருக்கு இங்க வரைக்கும் வரும், சில பேருக்கு இங்க வரைக்கும் வரும், சில பேருக்கு இங்க வரும். ஆனா இந்த சுவாசமானது தொப்புள் வரைக்கும் போகணும். அப்படியே மொல்லமா அப்படியே ஒரு 16 டைம்ஸ் உள்ள அப்படியே இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இங்க தொப்புள் குடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு 16 செகண்ட்ஸ் 30 தடவை 32 டைம்ஸ் அப்படியே நம்மளுடைய சுவாசமானது நிறுத்தணும். நிறுத்தினீங்க சொன்னாக்கா 32 தடவை உள்ள நிறுத்தினீங்க சொன்னீங்கன்னாக்கா நம்மளுடைய பெருங்குடல், சிறுங்குடல், சரிங்களா, இதுல இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் நல்லாயிடும். மோஷன் ஃப்ரீயா போயிடும். அங்க இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் ஃப்ரீயா உங்களுக்கு நேச்சுரலாவே ஹீல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? காத்தால நைட்டு இப்போ இந்த சின்முத்ரா இப்படி வச்சுக்கிட்டு நல்லா சுவாசமானது உள்ள இழுத்து 32 டைம்ஸ் நிறுத்தணும். நிறுத்திட்டு மறுபடியும் 16 டைம்ஸாக மொல்லமாக சுவாசத்தை வெளியில விடணும். அப்படி நம்ம வெளியில விடும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாயிட்டே வரும் சார். சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் சொல்ல போகிறேன். அது எதுக்குனாக்க, நிறைய பேருக்கு ஆஸ்மா இருக்கு, நிறைய பேருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு, நிறைய பேருக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் கரெக்ட் பண்றது? இப்ப சுவாசம் இது எங்க போகுது? இப்ப முன்ன சொன்ன மாதிரி பெருங்குடல் வரைக்கும், தொப்புள் வரைக்கும் போறதுனால அந்த REM8 வேலை செஞ்சு நம்மளுடைய பெருங்குடல், சிறுங்குடல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் மாத்துது. அதே மாதிரி இப்ப லங்ஸுக்கு என்ன முத்ரா சொன்னாக்க, இதே சின்முத்ரா இப்படி வச்சுக்கோங்க. இந்த 3 விரல்கள் மட்டும் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மெடிடேஷன்ல உட்காருங்க. இப்ப மெடிடேஷன்ல இப்படி உட்காரும் போது இந்த சுவாசமானது நம்மளுடைய லங்ஸ்ல மட்டும் வேலை செய்யும், கீழே போகாது. இந்த லங்ஸ்ல மட்டும் இந்த சுவாசமானது போறது நீங்க அழகா தெளிவா நீங்க உணரலாம். நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்து அந்த சுவாசத்தை கவனிக்க தான் அந்த உணர்தலுங்கிறது உங்களுக்குள்ள வரும். சரிங்களா? சுவாசத்தை நீங்க கவனிக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கவனித்தலுங்கிறது வராது. சரிங்களா? இப்ப இந்த முத்திரையை இப்படி மடக்கிட்டு, சரிங்களா, நல்ல சுவாசத்தை நீங்க இழுத்து ஒரு 32 டைம்ஸ் உள்ள நிறுத்தினீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த லங்ஸ் ஃப்ரீ ஆயிடும். லங்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் மாறிடும். ஆஸ்மாவே குணப்படுத்தும். நிறைய பேருக்கு செய்யவே முடியாது. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் உட்கார வச்சு ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வச்சிருக்கிறேன். ஆனா அவங்களால ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேல அவங்களால செய்ய முடியல. பிகாஸ் அவ்வளோ அவங்களுக்குள்ள அந்த தொந்தரவுகள் இருக்கு. அது படிப்படியா பண்ண ஒரு 15 டேஸ், 16 டேஸ், 17 டேஸ், ஒரு 15 டேஸ்க்கு மேல அது அவங்களுக்கு அந்த வியாதி இல்லாமலே போயிடுது. முற்றிலுமா கண்ட்ரோல்குள்ள வந்துடுது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, மூணாவது ப்ரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னா, நம்மளுடைய நிறைய பேருக்கு ஒத்த தலைவலி இருக்கு, மைக்ரைன் பெயின் இருக்கு, பிரெயின்ல ஹெட்ஏக் வருது. சரிங்களா? முன் தலைவலி, பின் தலைவலி, சரிங்களா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ், தூக்கமின்மை, சரிங்களா, சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். சில பேருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும், கண்ணு சொக்குறது, சரிங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வருது. ஸோ இப்போ இதுக்கு ப்ரீத்திங், இப்போ இதுக்கும் டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ லங்ஸுக்கும் ப்ரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த பிரெயினுக்கு ஆக்சிஜன் எப்படி போகுது, இந்த பிரெயினுக்கு இப்போ இந்த ஏரியாவுக்கு
இஎன்டி எல்லாமே வந்து ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக ஸ்பீடாக போகும். அதுக்கு ஒரு டெக்னிக் என்னென்னா, நம்மளுடைய இந்த கட்டை விரலை வந்து இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி மடக்கணும். இப்போ மடக்கிட்டு அதே தியானத்தில் நல்ல சுவாசத்தை உள்ளே இழுத்து ஒரு 32 தடவை நிறுத்தி நீங்கள் அந்த சுவாசமானது கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, அந்த சுவாசமானது மேலே வந்து உங்களுக்கு போகிறது, அந்த மேலே இருக்கிற தொந்தரவுகள்லாம் மாற்றுற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தென்படும். சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா ஆகும். சரிங்களா? இட் இஸ் த மிராக்கிள் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் 3 விஷயங்கள். நிறையா மெடிடேஷன்ஸ் ஹீலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ரகசியமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. யாருக்கும் சொல்லி கொடுக்கறதில்ல. ஆனால் நான் உங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். இது நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய தொடர்புக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இன்னும் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.